நம்ம எல்லாருக்குமே நிக்கோலஸ் டெஸ்லா அப்படின்னா யாருன்னு கண்டிப்பா தெரியாது. அப்படி தெரியாட்டினா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஸோ என்னன்னா நிக்கோலஸ் டெஸ்லா தான் நம்மளுக்கு வந்து கரண்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கரண்ட்னால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லா விஷயத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட மனுஷன் சாக போற டைம்ல என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா உங்களுக்கு? ஸோ அவர் சாக போற டைம்னு தெரிஞ்சப்ப அவர் வந்து சொல்லியிருக்க ஒரே ஒரு வார்த்தை, இந்த உலகமே இயங்குறது ஃப்ரீக்வன்சினால தான். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னன்னா அலைவரிசைன்னு சொல்லுவோம். ஸோ அலைவரிசையில வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து போன் யூஸ் பண்ண சிக்னலும் ஒரு அலைவரிசையில தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இத மாதிரி எல்லா அலைவரிசையும் மனிதர் உடல்லையும் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் அதை ரிசர்ச் பண்ணி அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது அப்படி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் மெடிடேஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ மெடிடேஷன் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருக்கோம் அப்படின்னா அந்த டைம்ல ஒரு ஒரு நிமிஷம் அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம காதுல வச்சு கேட்டோம்னா அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஃபியர் எல்லாமே சரியா போயிடும். ஸோ இது வந்து எதுக்காக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா, இன்கேஸ் நம்ம ஒருத்தவங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களை எழுப்புறதுக்காண்டி மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மியூசிக் உரிய ஃப்ரீக்வன்சி ஐடியா வந்து யாரு கொடுத்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா டெஸ்லா தான் கொடுத்துருக்காரு. டெஸ்லா ஃப்ரீக்வன்சியை பொறுத்தவரை நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியாக ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் கேட்டு பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா